ஹாய் காய்ஸ், ஹலோ வெல்கம் பேக் டு பாய்ஸ் கால். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு ஹோல்ட் பண்ணிருக்க பிளேஸ் தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு நம்ம இன்னைக்கு துபாய் டபுள் டக்கர் பஸ்ஸில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிருக்கோம். நம்ம ஒவ்வொரு டைம் இந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரண்ட் சீட் வந்து எப்பவுமே ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு லக்கிலி நம்மளுக்கு இன்னைக்கு ஃப்ரண்ட் சீட் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம 3 o'clock கிளம்புறதுனால வெயில் நல்லா சுள்ளுன்னு மூஞ்சிலேயே அடிக்கிறது. இருந்தாலும் முன்னாடி உட்காந்துட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லா ஜாலியாகவே இருக்குது. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுச்சுக்கோங்க. சரி, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், சொன்ன மாதிரி நம்ம எங்கே போகிறோம்னா இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு ஹோல்ட் பண்ணியிருக்க ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேம். அந்த இடத்துல நீங்கள் நம்ம போக போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம நிறைய பஸ் மாறி இப்போ கடைசியில் அல் ஜாஃப்ரியா பஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து டேரெக்டாக துபாய் ஃப்ரேம் அந்த இடத்துக்கு டேரெக்டாக போகிறக்கே ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேம் கிட்ட வந்தாச்சு. இருந்தாலும் பஸ் இப்போ நிறுத்திடுவாங்கன்னு முன்னாடியே வந்து நின்றுட்டா அங்கேயே அந்த ரோட்லேயே ரொம்ப நேரமாக 5 நிமிஷமாக அந்த ரோட்லேயே போயிட்டே இருக்காங்க. எங்கே தான் பஸ் ஸ்டாப் அந்த துபாய் ஃப்ரேம் பஸ் ஸ்டாப் இருக்குமோன்னு தெரில. இதை பார்க்கலாம். ஒரு வழியாக துபாய் ஃப்ரேம் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம வந்து பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. உள்ள 2 பேர் தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் நான் தான். சரி, இன்றைக்கி அவ்வளோவா கூட்டமாக இருக்கிறது, சீக்கிரம் சன்செட் அப்போ மேலே போய் நல்லா வியூவோட பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா டிக்கெட் வாங்குற இடத்துலேயே பயங்கரமான க்யூ. சரி வாங்க, இப்போ டிக்கெட் கவுண்டரில் போய் நிற்கலாம். ஒரு வழியாக இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே துபாய் ஃப்ரேம் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 dirham சார்ஜ் பண்ணுறாங்க பெர் பர்சனுக்கு. இப்போ நம்ம துபாய் ஃப்ரேம் பக்கத்தில் வந்தாச்சு. சரி, சன்செட்டுக்குள்ளே மேலே சீக்கிரம் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. வெளியவே ஒரு 100 பேர் கியூவில் நிற்கிறாங்க. இந்த கீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகுது. நம்ம எப்படியும் பார்க்க மேலே போகிறக்குள்ளே எப்படியுமே சன்செட் ஆகிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்யூவிலே நின்று இந்த துபாய் ஃப்ரேம் தொடர டிஸ்டன்ஸ் வந்தாச்சு. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட். ஸோ ஃபைனலி லிட்ரலி 1.5 மணி நேரம் அந்த வெளியே க்யூவில் நின்றுட்டு ஒரு வழியாக டிக்கெட் ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்தாச்சு. ஒரு உள்ள டிக்கெட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அப்பாடா உள்ளே போயாச்சு அப்படின்னு உள்ளே வந்தால் இன்னொரு ட்விஸ்ட்டு. இங்கே வெளியே நின்று அந்த க்யூ அப்படியே உள்ளே நிற்கிறாங்க. இன்னொரு க்யூ ஃபார்ம் பண்ணி. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி துபாய் ஃப்ரேம் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு கூட கிடையாது, வீக் டேஸில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கே செம கூட்டமாக இருக்குது. ஒரு வழியாக உள்ளே இருக்க க்யூ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. இங்கே உள்ளே வந்துட்டு ஒரு 30 minutes வெயிட் பண்ணியிருப்போம். இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் மேட் மாதிரி போட்டு அங்கே நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே கடைசியில் பின்னாடி துபாய் ஃப்ரேம் இருக்கும்போது எடிட் பண்ணி நம்மளுக்கு ஃபோட்டோ தருவாங்க. நம்மளுக்கு வேணும்னா பே பண்ணி அதை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிட்ட வந்திருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் மாதிரி போட்டது. அந்த ஸ்மோக்கில் லைட்டிங்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபாக் மாதிரி இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தால் இங்கே ஃபுல்லாக ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன்லாம் வச்சுட்டு துபாயோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் துபாய் மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ், ப்ரொஜெக்டர் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் ரைட்டிங்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் அதை தாண்டி வந்தோம்னா துபாய் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு செட் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் கடையெல்லாம் எப்படி இருந்துச்சு, ட்ரெஸ் கடை,
ஒரு டெய்லர் ஷாப்பு, அப்புறமேட்டு ஒரு க்ரோசரி ஷாப்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட் செஞ்சு வச்சுருக்காங்க. இல்லை வீடுங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே டோரு, லைட்ஸ் அங்கெல்லாம் எப்படி இருக்குமோ முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ செட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம அங்கே ஃபோட்டோ எடுக்கவும் இன்னும் சூப்பராகவே இருக்கும். நம்ம துபாய் ஃபிலிம் டாப்புக்கு போகிறதுக்கு இந்த செட்லாம் க்ராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த கியூ கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறனால நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு வழியே இப்போ நம்ம இந்த டாப் ஃப்ளோர் போகக்கூடிய லிஃப்ட் இருக்க இடத்துக்கிட்ட நம்ம வந்தாச்சு. லக்கிலி நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டாக வந்தனால அந்த கிளாஸ் இருக்க சைடு நம்ம நின்றுக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம மேலே போகும்போது இங்கேருந்து வியூ பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ வாங்க இப்போ வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ லிஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வியூ பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. ஆக்சுவலி டாப் ஃப்ளோர் எத்தனாவது ஃப்ளோர்னா 48th ஃப்ளோர். இப்போ நம்ம 48th ஃப்ளோருக்கு தான் போக போகிறோம். பரவாயில்ல, நம்ம பில்டிங்குள்ளே வந்தோன்னே இருட்டாக இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்குது. மேலே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ கைஸ் ஒரு வழியாக டாப் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஸோ வாங்க அங்கே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த துபாய் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 150 meters ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பில்டிங்கை பில்ட் பண்ணுறதுக்கு 230 million dirhams ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா 2018 January 1 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த துபாய் ஃப்ரேமை துபாய் மியூசியம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பில்டிங் ஃபுல்லாகவே துபாயோட ஹிஸ்ட்ரி சொல்ல மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பில்டிங் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தா ஓல்டு துபாயும், ரைட் சைடு பார்த்தா நியூ துபாயும் தெரிகிற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த காலத்தில் துபாய் எப்படி இருந்துச்சு, இப்போ துபாய் எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக குட்டியாக இருக்கும். இது வந்து ஓல்டு துபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ரைட் சைடு போனோம்னா பில்டிங்ஸ்லாம் ரொம்ப கிளாஸியாக பெருசாக மேசிவாக இருக்கும். அதெல்லாம் நியூ துபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பில்டிங் நடுவில் ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுருக்காங்க நல்லா பெருசாக. அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே ஃபாக் ஆன மாதிரி இருக்குது. நம்ம போய் நின்னோம்னா அந்த ஃபாக் அப்படியே மறைஞ்சு கீழே இருக்கிறது அப்படியே தெரியும். அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன குழந்தைங்களாம் அப்படி இது பார்த்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. சூப்பராகவே இருக்குது இங்கெல்லாம். அப்படியே எங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே நியூ துபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே தான் அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே புர்ஜ் கலிஃபா அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பின்னாடி அப்படியே சன்செட் ஆகி முடிஞ்சு அது லைட்டாக அது எல்லோயிஷாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்புறம் அப்படியே இங்கே மேலே அப்படியே ஃபுல்லாக லைட்டிங்ஸ் அப்படியே போகிற மாதிரி வச்சு சூப்பராக இருக்குது.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி கீழே ஒரு ரவுண்டாக ஒன்று துபாய் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த கீழே இருக்க கிளாஸில் அப்படியே நம்ம எழுதணும்னா அப்படியே அந்த டிஸ்பிளேல அப்படியே தெரியும். இப்போ நான் அப்படியே என் பேர் எழுதுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நான் கீழே எழுதுறது அப்படியே அங்கே மேலே வந்துடுது. ஆனால் கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியும் கேமராலாம் வச்சுருக்காங்க. அந்த கேமராவில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் போகும்போது நமக்கு அந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஃபோட்டோக்கு பே பண்ணி நமக்கு வாங்கிக்கலாம் அந்த ஃபோட்டோஸை. அப்புறம் குட்டி குட்டியாக காயின்ஸ் போட்டு விளையாடுற ஒரு கேம்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இங்கே. அப்புறம் 2-3 கேஃபிடேரியா இருக்குது. காஃபி ஷாப் அண்ட் கேக் ஷாப்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருட்டாயிருச்சு. இங்கேருந்து அந்த நியூ துபாய் அப்படியே லைட்டிங்ஸோட பார்க்க சூப்பராகவே இருக்குது. அப்புறம் அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஷாயித் ஐகானிக் பிக்சர் அப்படியே இங்கேருந்து பார்க்கலாம். அதுவே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஷேக் ஷாயிதோட ஃபோட்டோவை அப்படியே ஒரு புல்லுலேயே செஞ்சு அங்கே வச்சுருக்காங்க. அது இங்கேருந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ நம்ம துபாய் ஃப்ரேம் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ நம்ம லெஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே கீழே போகலாம். வாங்க கீழே போய் இப்போ இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே வந்துட்டு ஒரு மல்டி கலரில் ஒரு சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு செட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே கிராஸ் பண்ணி போனோம்னா ஒரு யூ ஷேப்பில் ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஃபியூச்சர் துபாய் எப்படிலாம் இருக்குமோ அதோட டீசர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அதுவுமே பார்க்க சூப்பராக தான் இருக்குது. மெயினாக அந்த ஷேக் ஜாயத் ரோடு ஃபியூச்சரில் அந்த இடம் எப்படி இருக்குமோ அது அப்படியே ட்ரெய்லர் மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையாகவே இந்த ஃபியூச்சர் அப்படி இருந்துன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ வாங்க இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளூ கலரில் ஒரு இடம் மாதிரி வச்சுருக்காங்க துபாய் ஃப்ரேம்னு போட்டு. இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துபாய் ஃப்ரேம் கட்டும் போது என்னெல்லாம் எப்படிலாம் இருந்துச்சோ அதோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சுட்டு அதை பற்றி கொஞ்சம் ரைட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதி வச்சுருக்காங்க. இதுவுமே பார்க்க சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த பில்டிங்ஸ் எப்படிலாம் கட்டியிருக்காங்க, எத்தனை ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்க, இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் மறுபடியும் கீழ் இருக்குது மேலே போகிறது. இந்த துபாய் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரேஷியோவை இன்ஸ்பயர் பண்ணி கட்டப்பட்ட ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பில்டிங் கட்டுறக்கு அந்த வின் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி நிறையா டெஸ்ட்லாம் பண்ணி தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து இந்த இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படியே இங்கேருந்து இறங்கி கீழே போகலாம்.
கீழே போனோம்னா எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த துபாய் ஃப்ரேம் ஃபோட்டோஸ் கப்ஸில் துபாய் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் வச்சுருக்காங்க ஷாப் மாதிரி. இங்கே நமக்கு வேணுன்னா கூட வாங்கிக்கலாம். அப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்தோம்ல அந்த ஃபோட்டோஸ் நம்ம இங்கே பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படியே வெளியே போகலாம். வெளியே நல்லா ஃபுல்லாகவே இருட்டாயிருச்சு, எதுவுமே தெரியல. ஆனால் இந்த பில்டிங் மட்டும் ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வழியாக துபாய் ஃப்ரேம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த துபாய் ஃப்ரேமை பக்கத்துலேருந்து பார்க்குறதோட தூரத்துலேருந்து இந்த ஃப்ரேமை பார்க்குறதோ இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா துபாய் அந்த மெயினாக என்ட்ரி ஆகணும்ல ஸ்டார்டிங்கில் பில்டிங்குள்ளே போகிறதுக்கு அந்த இடத்துல ஒரு குட்டி ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா லைட்டிங்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் மியூசிக்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அதுவுமே. ஸோ கைஸ் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த துபாய் ஃப்ரேம் வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மாதிரியே துபாய் சிட்டிஸ் இன்னொரு நல்ல இடத்துக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணலாம். Until then, bye from Boyz Squad. Bye.